ஹாய், இந்த வீடியோவில் நம்ம வந்து சிட்ஸ் பாத் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிட்ஸ் பாத் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா அந்த ரெக்டம் ரீஜனில் வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து சிட்ஸ் பாத் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிட்ஸ் பாத் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து நல்ல வைடான அகலமான ஒரு டப் பேசின் வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு வார்ம் வாட்டர் வந்து நம்மளால் எந்த அளவு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வார்ம் வாட்டர் அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இல்லைனா வந்து ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் அதில் போட்டுட்டு நம்மளோட லோவர் பார்ட் ஆஃப் பாடி கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் வந்து நனைகிற மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த தண்ணியிலே வந்து நம்ம உட்கார்ற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து டெய்லி ஒரு 2 times பண்ணிட்டு வரலாம். மார்னிங் அண்ட் நைட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட பைல்ஸில் ரொம்ப இன்டாலரபிள் பெயின் வந்து இருக்கும். அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், பர்னிங் இருக்கும், இச்சிங் இருக்கும். இது எல்லாமே கன்சிடரபிளாக குறையிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ சில பேர் வந்து ஃபிஷர், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்னாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.